பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா கூடுகையை ஞாபகப்படுத்துகிறோம். ஸோ புதன்கிழமை நடக்கிற சகோதரிமாருடைய கூடுகைக்கு உங்கள் எல்லாரும் அன்புடன் அழைக்கிறேன். எல்லா சகோதரிமார்கள் வெனஸ்டே மார்னிங் 10:30 வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஃப்ரைடே நடக்கிற ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு உங்கள் யாவரும் அன்புடன் அழைக்கிறேன். அது மாத்திரமில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். காலையில் 3 ஆராதனை. அது மாத்திரமே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஸோ வேலையில் இருக்கிறவர்கள், வேலை இல்லாதவர்களுக்காக விசேஷித்த கூடுகையை 4:45 வைத்திருக்கிறோம். எல்லாரும் பங்கு பெறுங்கள். அந்த கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமில்லை, 4வது ஆராதனை ஈவினிங் 6:40 இருக்கும். கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரும்படியாக அது இங்கிலீஷ் சர்வீஸாக இருக்கும். கலந்து கொள்ளுங்கள், கலந்து கொள்ளலாம். கர்த்தர்களோடு கூட அது வழி நடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 30வது சங்கீதம் 3வது வசனம், Psalms 30:3. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை அநேக இடங்களில் கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். உண்மையாகவே மரண கட்டுகளிலிருந்து உண்மையாக பாதாளத்துக்கு நம்ம போயிருக்கணும். ஆனால் அதிலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்து நம்ம குழியில் போகாதபடி நம்மளை காத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை உயிரோடு இன்றைக்கி வச்சிருக்கிறீரப்பா. என்றைக்கோ நான் மறித்து போயிருக்கணும், என்றைக்கோ உண்மை அறியாமல் மறிச்சிருக்கணும், என்றைக்கோ நான் பாதாளத்தில் போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் என்னை கிருபையாய் ரட்சித்து இந்த நாளிலே நம்மளை ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக, கர்த்தர் கொடுத்த பலனுக்காக எல்லா மரண கட்டுகள் வராதபடி கர்த்தர் காத்தார். ஸோ அநேக நான் சொல்லுகிறேன், ஹாஸ்பிட்டலில் நம்ம உயிர் போயிருக்கணும், தாயின் கருவில் நம்ம உயிர் போயிருக்கணும், அது மாத்திரமல்ல பிறக்கும் பொழுதே உயிர் போயிருக்கணும். ஆனால் கர்த்தர் நம்மளை காத்தாரே, கர்த்தர் உங்களை இதுவரைக்கும் காத்தாரே. எத்தனை நன்றி சொல்ல முடியும்? நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நீங்கள் ஜீவனோடு இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை. அதனால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, சில இழப்புகள் இருக்கலாம், ஆனாலும் என்னை ஜீவனோட வைத்திருக்கிறீரே, என்னை உயிரோடு வச்சிருக்கிறேன், அதுக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை தப்பு வைப்பார். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கர்த்தா, எங்களை உயிரோடு இதுவரைக்கும் வைத்திருக்கிறீர், உயிரோடு கர்த்தா காத்திருக்கிறீர். இதுவரைக்கும் ஜீவனோடு இருக்க உதவி செய்து எத்தனை ஆபத்துகள், எத்தனை வியாதிகள், எத்தனை ஆப்ரேஷன்ஸ் ஆண்டவரே, எத்தனை ஆண்டவரே ஆண்டவரே சூழ்நிலை நாங்கள் கடந்து போயிருந்தோம். ஆண்டவரே, எத்தனை படுக்கைகள், எத்தனை ஒரு ஹாஸ்பிட்டல் ஆண்டவரை, எத்தனை டாக்டர்ஸை பார்த்துருக்குறோம். ஆனால் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களை காப்பாற்றி ஆண்டவரை, எங்களை கத்தாவே அந்த பாதாளத்திலிருந்து ஆண்டவரை, ஆண்டவரே கத்தாவே எங்களை வெளியே கொண்டு வந்து எங்களை ரட்சித்து ஆண்டவரே கதை இதுவரைக்கும் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே கத்தாவே எங்களை குழியில் இறங்காதபடி ஆண்டவரை, ஆண்டவரே கத்தா அந்த ப்ராப்ளமில் நாங்கள் மூழ்கி போகாதபடி எங்களை வெளியே கொண்டு வந்தீர். அதற்காக நன்றி. டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வந்தீரப்பா, ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லேருந்து வெளியே கொண்டு வந்தீர், வியாதியிலேருந்து வெளியே கொண்டு வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும். எல்லா பலவீனத்தின் ஆவியை கடின நான் அப்புறப்படுத்துகிறேன். வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், விசாக்காய் காத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அந்த விசா தடையெல்லாம் நீக்கி அங்கே செல்லட்டும். நல்ல வேலைகளை நீ தருவீராக. வேலை இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே வழிகள் திறக்கப்படுவதாக. நல்ல வேலையை தாங்கப்பா ஆண்டவர். இப்பொழுது ஆர்டர் வரட்டும் அந்த பிள்ளைகளுக்கு. ஆண்டவர், இங்கே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்க, நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுங்க, இன்க்ரிமெண்ட்டை கொடுங்க. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல லாபங்களை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளில் தேவன் தாம் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. பர்த்டே, வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுகிற அந்த நாளில் கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிற தேவன் அந்த பிள்ளைகளை நன்மையினால் முடிசூட்டுவீராக. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம், எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் உமக்கென்ற அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த தேவையிலெல்லாம் சந்திங்க ஆண்டவரை. ஜனங்களோடு பேசும் ஆண்டவரே. தேவன் தாமே அதை கட்டுவதற்கு ஆண்டவர் அஸ்திபாரம் போடுவதற்கும் அதை எழுப்புவதற்கு எங்கள் கரங்களை பலப்படுத்துவீராக. அநேகரோடு நீங்கள் இடைப்படுங்கப்பா, அநேகரோடு பேசுங்க ஆண்டவர். அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வருகிற காணிக்கைகள், தசமாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக வருகிற எல்லா காணிக்கை தசமாங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர், நீரே கூட அந்த வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா நன்மையில் நிறைவாய் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாள் காலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே டெய்லி பிரெட் என்ற நிகழ்ச்சியை யூடியூபில், சால்வேஷன் டிவியில், எஸ்தர் பிரேயர்ஸ் யூடியூப் சேனலில் பார்க்கும்படியாக உங்களை யாவரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.